உதயம் சோப் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திருமிகு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பரந்தூர்ல நேத்து தாவேகாவினுடைய தலைவர் விஜய் பரந்தூர் பிரச்சனைக்காக, அந்த விமான நிலைய பிரச்சனைக்காக போயிட்டு வந்திருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? பனையூரிலிருந்து பரந்தூருக்கு பறந்திருக்கிறார் என்பதை தாண்டி வேறு எதையும் அதில் பேசுவதற்கு செய்திகளே இல்லை. ஆதாயம் ஆதாயம் என்றெல்லாம் நேற்றைக்கு பேசி இருக்கிறார் திருமிகு விஜய் அவர்கள். என்ன ஆதாயம் என்று பேச வேண்டும் அல்லவா? ஒரு மாநில அரசு இந்த விமான நிலையம் அமைப்பதன் மூலமாக ஆதாயம் அடைகிறது என்று அவர் சொல்கிறார். நீங்கள் இந்த ஆதாயம் என்று வார்த்தையை பயன்படுத்துவது என்பது ஒரு அரசை கொச்சைப்படுத்துகிற வேலை. அரசுக்கு என்ன ஆதாயம் இருக்க போகிறது? விமான நிலையம் அமைப்பதன் மூலமாக அரசுக்கு ஏதாவது பெரிய அளவிலே பொருளாதாரங்கள் தனிப்பட்ட முறையில் கிடைக்க போகிறதா? பொருளாதாரத்தை ஈட்ட முடியுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தா எல்லா வகையிலும் சரி. நீங்க எந்த கட்டமைப்பு, கல்வி கட்டமைப்பு, மருத்துவ கட்டமைப்புன்னு ஒட்டுமொத்த உட்கட்டமைப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஹைதராபாத்தை விட சென்னையினுடைய கட்டமைப்பு என்பது வலிமையானது. பெங்களூரை விட சென்னையினுடைய கட்டமைப்பு என்பது வலிமையானது. அதுல மாறுபட்ட கருத்துக்கு யாருக்குமே இடம் இருக்க முடியாது. ஆனா எல்லா வகையிலும் முன்னோக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்பு இந்த விமான நிலையத்துல மட்டும் 15 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும் சார். விமான நிலையத்துக்கு ஒவ்வொரு முறை விமான நிலையத்துக்கு போய் வருகிற என்னை போன்றவர்களுக்கு தான் அது தெரியும். ஒவ்வொரு முறையும் விமான நிலையத்தில் என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட இடர்பாடுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நம்ம விமான நிலையத்திற்கு போய் வருகிறவர்கள் பார்க்கிறோம். விஜய்க்கு அதனுடைய வழி தெரியாது. ஏன்னா நீங்க விமானமே சாமானியர்களுக்கானது அல்ல முதல்ல. ஆனா அந்த சாமானியர்களுக்கானதாக இருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள், சாதாரணமானவர்கள் பயன்படுத்துகிற விமான நிலையத்தை பயன்படுத்துபவர் அல்ல விஜய். அவரு சார்ட்டர்ட் ஹெலிகாப்டர்ல போறவரு, சார்ட்டர்ட் பிளைட்ல போறவரு. அதனால அவருக்கு அங்க என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாது. இப்ப பரந்தூர்ல விமான நிலையம் வேணாங்கிறார்ல. சரி சார், ரொம்ப சரியான கருத்து. நீங்க விவசாய நிலங்களை, வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி விமான நிலையத்தை அமைக்க கூடாது. உங்க பனையூர் பங்களால சுத்தி இருக்கக்கூடிய இடத்த கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் இடத்தையும் சேர்த்து கொடுங்க. நீங்க பனையூர்ல வச்சிருவோம் விமான நிலையத்தை. எங்க வைக்கணும் விமான நிலையத்தைன்னு ஒரு ஆலோசனை சொல்லுங்க. ஏன் அதை சொல்ல மாட்டேன்றீங்க? பரந்தூர் வேணாம்னா வேற எந்த ஊர்? சென்னை என்பது தலைநகரம் சார். அந்த தலைநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்னு இருக்குல்ல, அதையெல்லாம் அரசு கண்டறிஞ்சு அதில் ஒரு இடத்தை தேர்வு செய்கிறது. அந்த இடத்தை தேர்வு செய்கிற பணி யாருடைய பணியாக இருக்கிறது? மாநில அரசினுடைய பணியாக இருக்கிறது. இந்த விமான நிலைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய பணி யாருடைய பணியாக இருக்கிறது? ஒன்றிய அரசினுடைய பணியாக இருக்கிறது. இப்ப நீங்க இந்த ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கும்ங்கிறத நீங்க தெளிவா பேசுவதற்கு தயாரா இருக்கீங்களா? அந்த புரிதல் முதல்ல உங்ககிட்ட இருக்கா? நீங்க இப்ப கூட திமுக எதிர்ப்பை தான் அரசியல்ல பேச விரும்புறீங்க. திமுக எதிர்ப்புக்காகவே பரந்தூருக்கு வர்றீங்க. வேக வேகமா ஓடி வர்றீங்க. ஏன் இப்ப நீங்க திமுக எதிர்ப்பை மட்டுமே பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க? உங்களுக்கு எங்கிருந்து கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் தூக்கி கொண்டு வருகிறீர்கள்? நீங்க சுற்றுச்சூழல் ஆர்வலரை போல பேசுகிறீர்கள். சுற்றுச்சூழல் குறித்து இந்த அரசுக்கோ இல்ல இந்த மாநில மக்களுக்கோ இருக்கிற கவலையை விட உங்களுக்கு கூடுதலான கவலை வந்து விட்டதான்ற கேள்வி இருக்குல்ல. நீங்க சுற்றுச்சூழலுக்காக இதுவரை உங்களுடைய பங்களிப்பு என்ன? நீங்க சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவது குறித்து எந்த இடத்துல விழிப்புணர்வு பேசியிருக்கிறீங்க? எந்த இடத்துல மக்களை எஜுகேட் பண்ணிருக்கிறீங்க? இப்படி எல்லாம் நிறைய கேள்விகளை நம்ம விஜயை நோக்கி அடுக்கடுக்கா கேட்டுட்டே போலாம். ஆனா அவர் சொல்ற 2 செய்தியை மட்டும் நாம பேசுவோம். இந்த இடத்தில் வேண்டாம், வேறு இடத்தில் கொண்டு போய் வைங்க அப்படின்றார். அது எந்த இடம்னு அவர் சொல்லட்டும். நீங்க உட்கட்டமைப்பை உருவாக்குகிற எல்லா இடங்களும் ஒரு கட்டத்தில் விவசாய நிலங்களாக இருந்தவைதான். ஒரு கட்டத்தில் மக்களுக்கு பயன்படுகிற இடங்களாக இருந்தவைதான். அதிலிருந்து பெறப்பட்டுகிற நிலங்களை தான். நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஐடி ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்கிறோமே மாநில அரசு. இந்த ஐடி ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு எவ்வளவு நிலங்களை கையகப்படுத்த வேண்டியிருந்தது? இந்த டைடில் பார்க் போன்ற இவ்வளவு பெரிய கட்டமைப்புகளை எல்லாம் உருவாக்கி எல்லா ஐடி நிறுவனங்களையும் இங்க கொண்டு வர்றதுக்கு எல்லாருடைய நிலங்களையும் தானே கையகப்படுத்த வேண்டியிருந்தது. அதையெல்லாம் செய்தது இல்ல மாநில அரசு. இப்போ ஒரு கட்சி என்ன சார் செய்யணும்? சரி சார், விஜயை நீங்க குறை சொல்றீங்க, என்ன சார் செய்யணும்? நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. என்ன செய்யணும்னு சொன்னா, உண்மையிலேயே அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இழப்பீடுகள் கிடைக்க பெறுகிறதா? அரசு சொல்றாங்கல்ல, நாங்க ஒரு சென்ட்டுக்கு இவ்வளவு ரூபா தரோம்னு சொல்றாங்கல்ல. ஒரு சென்ட்டுக்கு இத்தனை ரூபா கொடுக்குறீங்க, இது போதுமானதாக இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க, அதை கேளுங்க. இது சரியாக மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா? அதை கேளுங்க. இதில் இன்னும் கூடுதலாக மக்கள் நலன் பெறுகிற வகையில் அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்த போகிறது? அதை கேளுங்க.
அத விட்டுட்டு இந்த விமான நிலையமே கூடாது, வேற இடத்துக்கு கொண்டு போனா வேற எந்த இடத்துக்கு கொண்டு போவது? சென்னையில் சுற்று வட்டாரத்தில் வேற எந்த இடம் இருக்கிறதுன்னு சொல்லுங்க. அதனால தான் இல்ல நான் கேட்டேன். வேளாண் பனையூர் பங்களா இல்ல வேளாண் நிலங்கள்ல வேணான்னு சொல்றது சரியான கருத்தா தானே இருக்க முடியும். வேளாண் நிலங்கள்ல எதுக்கு விமான நிலையம்? சார், இங்க நீங்க வேளாண் நிலங்கள் தான் பெரும்பாலும் கட்டமைப்புகளாக உருவாக்கி இருக்கின்றன. ம். பெரும்பாலும் கட்டமைப்புகளாக உருவாக்கி இருக்கிற எல்லாமே வேளாண் நிலங்கள் தான். நீங்க மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் எடுத்துக்கங்களேன். அது ம். எப்படி உருவாக்கப்பட்டது? அதனுடைய நிலங்கள் யாரிடத்துல இருந்தன? அந்த நிலங்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? இதெல்லாம் நீங்க தோண்டி எடுத்தீங்கன்னா, ஏன் நீதிமன்றம்? அதுவும் நிலங்களாக இருந்தவை தானே! அதுவும் மக்களுக்கு ஜீவாதாரமாக இருந்தவை தானே! வாழ்வாதாரமாக இருந்தவை தானே! அவைகள எதுக்கு நீங்க எடுத்து நீதிமன்ற கட்டமைப்புகள உருவாக்குனீங்க? இப்படி ஒவ்வொன்றும் நீங்க ஸ்டெர்லைட் மாதிரியான ஆலைகள் வேண்டாம்னு நாம சொல்றோம். ஆனா அந்த ஸ்டெர்லைட்டுக்கே நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிற அரசுகள் எல்லாம் இருக்கு தானே! மக்களுடைய நிலங்கள் தனியாரிடம் தாரை வார்க்கப்பட்டு, அதில் ஒரு நச்சு ஆலை அமைக்கப்பட்டு, அதன் மூலமாக இந்த மக்களினுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுரும்னு களத்துல வந்து போராடி இருக்கிறாங்களே அரசியல் கட்சிகள். நாமெல்லாம் அதற்கு எதிராக நின்று இருக்கிறோமே! மக்களோடு நின்று இருக்கிறோமே! மக்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்களே! சுட்டது கூட தெரியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போன்ற முதலமைச்சர்கள்லாம் உட்கார்ந்து பேசின காட்சிகள நாம பார்த்தோமே! இதெல்லாம் நாம எதிர்க்கிறோம். விவசாய நிலங்களை நீங்க கையகப்படுத்தி இதெல்லாம் செய்யாதீங்கன்னு நாம சொல்றோம். ஆனா, விமான நிலையம் என்பது ஒரு மாநிலத்தினுடைய கட்டமைப்பை இன்னும் மெருகூற்றுவதற்கு, இன்னும் அதிகமாக அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி பற்றி யோசிப்பதற்கு, சிந்திப்பதற்கு, செயல்படுத்துவதற்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. அதுல அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு கேட்டா, சட்டமன்ற கட்சியினுடைய காங்கிரஸ் குழுவுக்கு தலைவராக இருந்து இன்றைக்கு மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் செல்வ பெருந்தகை தான். ம். செல்வ பெருந்தகை அண்ணன் என்ன கருத்த சட்டமன்றத்துல சொல்றாருன்னு நீங்க கேட்டீங்களா? அவருடைய கருத்து என்ன என்பது விஜய்க்கு தெரியுமா? அந்த எம்.எல்.ஏவுக்கு தெரிஞ்ச கருத்த விட உங்களுக்கு கூடுதலான கருத்து தெரிஞ்சுச்சா? உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி குடுத்தா நீங்க போய் நடிச்சுட்டு வருவீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். அந்த களத்துல அந்த மக்களிடத்துல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு, அந்த மக்களை உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் இதை செய்திருந்தால், எந்த விதமான விமர்சனத்துக்கும் நீங்கள் ஆட்பட போவதில்லை. நீங்க வந்து பலனடைஞ்சுட்டாங்க, பலனடைஞ்சுட்டாங்கன்னு நீங்க ஒரு குரலை உயர்த்திக்கிட்டே இருக்கீங்க. ஆதாயம் அடைந்தார்கள்ன்னு. ம். யார் ஆதாயம் அடைஞ்சா? என்ன ஆதாயம் அடைஞ்சாங்க? அத பட்டவர்த்தனமா நீங்க சொல்லுங்க. சும்மா போகுற போக்குல சொல்லிட்டு போக்கூடாது. செய்திகள சொல்லணும். மக்களிடத்துல நீங்க ஒண்ணும் சாதாரணமா பேசிவிட்டு போகக்கூடிய 3ஆம் தர பேச்சாளர் அல்ல. உங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு அரசியல் பயணம் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறதா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர், அந்த கொள்கையை முன்னெடுத்து செல்லக்கூடிய தலைவர் எவ்வளவு ஆதாரப்பூர்வமாக பேசணும். ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள முன்வைக்கணும். ஆதாயம்னா என்ன ஆதாயம்னு சொல்லுங்க சார். ஏன் சார் ஆதாயம் என்னன்றதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது என்னன்னா, எதுவுமே இல்லாம சும்மா போற போக்குல புழுதி வாரி தூற்றுகிற வேலை. சேற்ற எடுத்து அப்படி டக்குன்னு ஒரு பக்கம் வீசிட்டு அப்படியே போயிடுறது. அது ஏன் வீசுனாங்கன்னு வீசினவங்களுக்கும் தெரியாது. அதன் மூலமாக சகதி பட்டிருக்குல்ல, அவங்களுக்கும் எதற்காக நம்ம மீது வீசினாங்கன்றது தெரியாது. போற போக்குல தூக்கி போட்டு போறது. அந்த மாதிரியான ஒரு வேலையை நேற்றைக்கு செய்திருக்கிறார். திமுக எதிர்ப்பை செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா, என்னுடைய பொதுவான கருத்துமே, திமுகவை சில இடங்களில் நெறிப்படுத்துற வேலைய அதிமுக செய்யணும். ஆனா ம். அதிமுக எதிர்க்கட்சியா இல்ல. இப்ப திமுகவுக்கு எதிர்க்கட்சியா தாராளமா 10 கட்சி வரணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா, ம். ஆளுகிற அதிகார மையங்கள் எப்போதெல்லாம் அத்துமீறுகின்றனவோ, அவர்கள் ஒன்றும் இயேசுநாதரோ, புத்தரோ, காந்தியோ அல்ல. இங்க காந்தியே யோகியவான் கிடையாதுங்கிற விமர்சனம் இன்னமும் இருக்கத்தான் செய்யுது. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. காந்தி மீது விமர்சனம் வைக்கத்தான் செய்யணும். இயேசுநாதர் மீது விமர்சனம் வைக்கத்தான் செய்யணும். புத்தர் மீது விமர்சனம் வைக்கத்தான் செய்யணும். அப்ப திமுக மீது விமர்சனம் இருக்கான்னா இருக்கு. இல்லாமலாம் ஒண்ணும் கிடையாது. ம். திமுகவுக்கு மாற்றா இருக்கக்கூடியவர்கள் திமுகவினுடைய செயல்பாடுகளில் குறை இருந்தால் அதை மக்களிடத்துல எடுத்து வருகிறார்களா? ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்கிறார்களா? இல்ல. அப்ப அந்த இடம் ஒரு வெற்றிடமாவே இருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க. தாராளமாக வாங்க. அந்த அரசியல செய்யுங்க. எதிர்க்கட்சி அரசியல செய்வதற்கு பதிலா எதிரி கட்சி அரசியல செய்றீங்க. மாநில அரசு ஒரு சுயாட்சியினுடைய குரலை உயர்த்துகிறது. எங்க? ஆளுநர் விவகாரத்துல. அப்ப அந்த ஆளுநர் விவகாரத்துல நீங்க வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்குறீங்க? உங்களுடைய கொள்கை பிரகடனம்னு என்ன சொல்றீங்க? ஆளுநர் பொறுப்பு தேவையில்லைங்கிறீங்க. இங்கே எந்த தவறுக்கு ஆளுநர் காரணமாக இருந்தாரோ, எந்த ஆளுநர் பொறுப்பு தேவையில்லை என்று நீங்கள் தீர்மானம் போட்டீர்களோ, அதே ஆளுநர் வீட்ல போய் உட்கார்ந்துகிட்டு மனு குடுக்குறீங்க. என்ன அயோக்கியத்தனமான அரசியல் இது? உங்களுக்கு அரசியல் புரிதலோட தான் நீங்க நகர்றீங்களான்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ ம். அதெல்லாம் இருக்கு, இல்லன்றது இன்னொரு பக்கத்துல இருந்தாலும், பிரதானமான நோக்கம் என்னன்னா திமுகவ காயப்படுத்தணும். திமுகவை எப்படியாவது அழித்து ஒழித்து விட வேண்டும். திமுக மீது சேற்றை வாரி இறைக்கணும். அதற்கான ஒரு முயற்சிக்காக ஒரு அரசியல் களத்துல நீங்க இயங்குறீங்கல்ல, இது தவறு.
இந்த அரசியல் களத்துக்கு நீங்கள் தேவையில்லை. அதுக்கு நீங்க அன்ஃபிட்ன்னு சொல்றோம். அதுக்கு ஏற்கனவே அண்ணாமலை இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, சீமான் இருக்காரு. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள தாண்டி நீங்க இங்க ஒண்ணும் தேவையில்ல. அதனால அந்த அரசியல நீங்க செய்யாதீங்க. எதிர்க்கட்சி அரசியல செய்யுங்க. திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுங்க. திமுகவை ஆக்கப்பூர்வமாக எதிர்க்க வேண்டிய இடத்துக்கு வாங்க, எதிர்த்து நில்லுங்கள். மக்களிடத்துல போங்க, மக்களுடைய குறைகள் என்னன்னு கேளுங்க. இன்னமும் அந்த கேரவன் செட்டப்லயே இருக்காதீங்க. வெளியில வாங்க முதல்ல. வெளியில வந்து மக்களை நேத்து வந்தீங்களே பரந்தூருக்கு, என்ன கேட்டீங்க அந்த மக்கள்கிட்ட போய்? அந்த மக்களினுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்களா? நான் உங்களோட நிற்பேன், உங்களோட அப்ப நாங்கெல்லாம் யாரோட நிக்கிறோம்? நாங்கெல்லாம் இமயமலையில போய் நிக்கிறோமா? நாங்களும் அந்த மக்களோட தான் சார் நிக்கிறோம். மக்களினுடைய குரலைத்தான் பிரதிபலிக்கிறோம். நீங்க மக்களினுடைய குரலை எப்படி உள்வாங்கியிருக்கீங்க? இப்ப பரந்தூர் மக்களினுடைய கோரிக்கை என்ன? நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றாங்க அந்த மக்கள்? அந்த மக்களிடத்துல இருக்கிற குறை நிறை என்ன? நீங்க அத கேட்டீங்களா? அத பிரஸ்ல அட்ரஸ் பண்ணீங்களா? ஏன் ஓடுறீங்க பிரஸ்ஸ பாத்துட்டு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரஸ்ஸ பாக்குறதுல அப்படி என்ன சார் பிரச்சனை? நீங்க போராட்ட களத்துக்கு தானே சார் வந்தீங்க. எந்த போராட்ட காலத்துக்கு வந்தீங்களோ, அந்த போராட்ட காலத்துல நின்னு ஒரு கருத்த பேசுனீங்கல்ல. அப்ப அந்த கருத்தை உள்வாங்கியிருக்காங்கல்ல பத்திரிகையாளர்கள். பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்கல்ல. ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. பத்திரிகையாளர்களுடைய ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் சார் பத்திரிக்கை. அப்ப பத்திரிகைக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. விஜய் இந்த கருத்தெல்லாம் சொல்றாரு. இந்த கருத்தெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தாக இருக்குமா? அதை விஜயிடத்திலேயே கேட்டு தெரிந்து கொள்வோம்னு ஒரு கட்டத்துக்கு வந்து நிக்கிறாங்கல்ல ஊடகவியலாளர்கள். அந்த ஊடகவியலாளர்களை சந்தித்து, ஆமாங்க நீங்க இந்த கேள்விய கேட்கறீங்க. நான் இப்படிதான் சிந்திச்சேன். இப்படிதான் இந்த பிரச்சனைய பார்த்தேன். இப்படிதான் இந்த பிரச்சனைய அட்ரஸ் பண்ண போறேன். ஏன் அத சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? அதுக்கு ஸ்கிரிப்ட் இல்ல உங்கள்ட்ட. ஏன்னா, ஸ்பான்டேனியஸா பேசணும். நீங்க தான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணா தானே பேசுங்க. சினிமால எப்படி டயலாக் பேசுறாரோ, அந்த மாரி ஸ்கிரிப்ட் எழுதி பேசுறது தான் சார். பத்திரிக்கையாளர்கள் திடீரென ஒரு கேள்விய கேட்பாங்க. அந்த கேள்விக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து பதில் சொல்றேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அறிக்கைகளை எழுதி கொடுத்தா வாங்கி பிரசுரிச்சிடலாம். பப்ளிஷ் பண்ணிரலாம். மேடை பேச்சுகள ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா வந்து பேசலாம். ஆனா பத்திரிகையாளர்கள் சந்திப்புங்கிறது அப்படி இல்ல. அதனாலதான் இதுவரை பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு ஒரு நொடி பொழுதுக்கு கூட இடம் தராமல் நகர்ந்து கொண்டே இருக்கிறார் விஜய் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. விஜய் அரசியல் செய்யட்டும். ஆனா அவர் செய்கிற அரசியல் தமிழ்நாட்டுக்கோ அல்லது அவருடைய கட்சிக்கோ எந்த வகையிலும் பயன் தருகிற அரசியல் இல்லை என்பதுதான் இங்கே செய்தி. இல்ல இந்த டங்ஸ்டன் விவகாரத்துல மட்டும் மாநில அரசு ஒரு முடிவெடுக்குது. பரந்தூர் விமான நிலையத்துல வேற ஒரு முடிவெடுக்குது அப்படிங்கிறப்ப, ஒன்றிய அரசும், மாநில அரசும் சேர்ந்து மக்கள வந்து ஒரு துன்பப்படுத்துற மாரி ஒரு கருத்த சொல்லியிருக்காரு. அது சரியான கருத்து தானே? எப்படி சார் சரியான கருத்துன்னு ஒரு ஊடகவியலாளரா நீங்க கேட்கிறீங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியவே இல்ல. டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பது என்பது இந்த மண்ணினுடைய வளத்தை கொள்ளையடிப்பதற்கு சமமானது. இது பல்வேறு மக்களினுடைய வாழ்வாதாரத்தையே பாதிச்சிரும். இது இப்படியே தொடர்ந்து இயங்கும் என்று சொன்னால், இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படியே ஒட்டுமொத்தமாக இதன் மூலமாக பாதிக்கப்படுகிறது. தென் மாவட்டத்துல அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி ஒட்டுமொத்தமாக இருக்குல்ல, அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை அரிட்டாப்பட்டி அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள், மேலூரை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களும் இருக்குல்ல, இதெல்லாம் பாதிக்கப்பட போகுது. இப்ப விமான நிலையம் அமைக்கிறதுனால பாதிக்கப்பட போற பகுதின்னு எதை சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்லுங்க. உண்மையிலேயே இப்ப விமான நிலையம் வந்துட்டா, பரந்தூரை இருக்கக்கூடிய பகுதிக்கு அதனுடைய மார்க்கெட் ரேட் உயருமா? கீழ போகுமா? அத சொல்லுங்க சார் முதல்ல நீங்க. பரந்தூர்ல ஒரு இடம் இருக்கு சார். இன்னைக்கு ஒரு ரேட் சார். சதுர அடி ரூ. 2,500 விக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. நாளைக்கு விமான நிலையம் வந்துருச்சு சார். சதுர அடி ரூ. 2,500 விக்குமா? டங்ஸ்டன் சுரங்கம் வந்துருச்சு. சதுர அடி ரூ. 1,500 விக்கிற இடம் சதுர அடி ரூ. 10,000 வித்துருமா? கண்டிப்பா கிடையாது. அந்த இடத்த வாங்கவே ஆள் வரமாட்டான். இப்ப விமான நிலையம்ங்கிறது இந்த மாநிலத்தினுடைய உட்கட்டமைப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் சார். இதுவும் டங்ஸ்டனும் எப்படி ஒண்ணா போகும்? நீங்க எப்படி அந்த டங்ஸ்டனையும் இதையும் ஒப்பிட்டு பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்ல விஜய் தான் தூத்துக்குடியில அத இருக்கக்கூடிய ஒப்பிட்டு இல்ல அது விஜயத்தான் சொல்றேன். நான் உங்கள சொல்லல. நீங்க ஊடகவியலாளரா கேட்காதீங்க இதன்றத சொல்லிட்டேன் நானு. நான் உங்கள ஒப்பிட்டு பேசுறீங்கன்னே சொல்லல. உங்களுடைய கருத்து அல்ல. விஜயினுடைய கருத்தை நீங்கள் என்னிடத்திலே கேட்கிறீர்கள். அதை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். விஜயத்தான் நான் கேட்கிறேன். எப்படி நீங்க இத ஒப்பிட்டு பேசுறீங்கன்னே புரியல முதல்ல. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை இருக்கு. ஸ்டெர்லைட் ஆலை அதன் மூலமாக வெளியேறுகிற நச்சுக்காற்று இந்த மக்களுக்கு உயிர் அபாயத்தையே தரும்னு சொல்றோம். அந்த நச்சு ஆலை வேண்டாம்னு சொல்றோம். பல மாநிலங்கள்ல அந்த நச்சு ஆலை விரட்டி அடிக்கப்பட்டதுன்னு சொல்றோம். அப்ப விரட்டி அடிக்கப்பட்ட ஆலையை கொண்டு வந்து ஒரு பரிசோதனை கூடமாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நீங்க வச்சா, அதை நாங்க எதிர்ப்போமா மாட்டோமா? அந்த எதிர்ப்பை பதிவு செய்து இன்னைக்கு அந்த ஆலையை மூடிட்டோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த வெற்றி, போராட்ட களத்தில் இருந்த கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி. மூடிட்டோம். இப்ப டங்ஸ்டன் ஆய்வு மேற்கொண்டாங்கல்ல. நல்லா நீங்க ஒரு விஷயம் அண்ணாமலை போய் பொய் சொல்லிட்டு வந்தாரு. முதல்ல விஜய்க்கு இந்த புரிதல் ஏற்படணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அண்ணாமலை போய் பொய் சொல்லிட்டு வந்தாரு. தன்னுடைய மாநில நிர்வாக கட்டமைப்பை சரி செய்வதற்காக, தேர்தல்களை நடத்துவதற்காக கனிம வளத்துறையினுடைய அமைச்சர் வர்றாரு.
சுற்றுப்பயணத்துல தெள்ள தெளிவா குறிப்பிடுறாங்க. பத்திரிகை செய்திகள்ல வருது. ஆனா உங்களுடைய குறை கேட்கறதுக்கு தான் வர்றாங்கன்னு பொய் சொன்னாரா? ம். டங்ஸ்டன் முதல்ல ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிற போது என்ன சொல்லி வந்தாங்க ஒன்றிய அரசு? ஆய்வுகளை மேற்கொள்கிற போது, பீகார் மாநிலத்துல 3 இடங்கள்ல ஆய்வுகள மேற்கொண்டாங்க. ஆய்வு முடிவுகள சொன்னாங்களா? சொல்லல. ம். மகாராஷ்டிரா மாநிலத்துல 2 இடங்கள்ல ஆய்வுகள மேற்கொண்டாங்க. ஆய்வினுடைய முடிவுகள சொன்னாங்களா? சொல்லல. ராஜஸ்தான் மாநிலத்துல ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக அதிகாரிகள் போனார்கள். ஆய்வுகளை மேற்கொள்ளாமலேயே திரும்பி வந்தார்கள்ன்னு பத்திரிகை செய்தியில வந்துச்சு. ஏன் ஆய்வு மேற்கொள்ளாம திரும்பி வந்தீங்க? அப்போ ம். பீகார்ல நீங்க என்ன முடிவுன்னே சொல்லல. ஏன் பீகார்ல அந்த கனிமம் கிடைக்கலையா? கிடைக்குது, ம். கிடைக்கல. ரிப்போர்ட்ட குடுக்க வேண்டியது தானே! ஏன் திருட்டுத்தனம் ஒன்றிய அரசுக்கு? ஏன் திருட்டுத்தனமான வேலைய செய்யுது ஒன்றிய அரசு? மூடி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு? நீ ஒரு ஆய்வுக்கு போற. கிடைச்சது, கிடைக்கல. சொல்லு. ஏன் அத சொல்ல மாட்டேன்ற? தமிழ்நாட்டுக்கு வர்ற. தமிழ்நாட்டுல கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சுங்கிற செய்திய சொல்லி, இங்க வந்து அந்த டங்ஸ்டன் சுரங்கத்த அமைப்போம்ன்னு சொல்ற. சொன்னியா? ஏன் அப்ப நீ பீகார்ல கிடைச்சுதா, கிடைக்கலையான்னு சொல்லல. பீகார்ல கிடைச்சது. கிடைச்சதுன்னு சொன்னா, ஏன் அங்க அமைக்கலையான்னு கேட்போம். அங்க அமைச்சுட்டா நிதிஷ்குமார் அரசுக்கு, உங்க கூட்டணி அரசுக்கு நெருக்கடி வந்துரும். அதனால சோதனை கூடம் தமிழ்நாடு. எங்க தலையில கொண்டு வந்து கட்டலான்னு பார்த்தேன். அந்த வேலைய நீங்க செஞ்சீங்க. இதே அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நின்னுகிட்டு என்ன பேசினாரு? டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்க்கிறாங்க, வளர்ச்சிக்கு எதிரா இருக்கிறாங்க. இதே அண்ணாமலை பேசினாரு. வீடியோ கிளிப்பிங்ஸ் வேணா நான் தரேன். ஆமா. அதே அண்ணாமலை மதுரைக்கு வந்து நின்று போராட்டக்காரர்கள் மத்தியில என்ன சொன்னாரு? ஒருபோதும் ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை வந்து எடுக்கவே எடுக்க மாட்டோம். உங்களோட தாம்மா இருக்கோம். நாங்க வந்து அந்த திட்டத்த செயல்பட விட எப்படி சார் 10 நாள்ல மாறி பேசுறீங்க? அங்க சொல்றீங்க வளர்ச்சிக்கு எதிரா இருக்குன்றீங்க. இங்க வந்து நின்னுட்டு நாங்க திட்டத்த செயல்படுத்த ஆனா மக்கள் அத ஒத்துக்கிட்டாங்களா? நீ சொல்றதெல்லாம் என்ன கோமாளி வெளிய போ. ஒன்றிய அரச சொல்ல சொல்லு நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம்ன்னு சொன்னாங்க. மக்கள் விழிப்போடு இருக்காங்களா? ஆமா. இப்ப இந்த பிரச்சனைய நீங்க எப்படி விமான நிலையத்தோட ஒப்பிட்டு பேசுறீங்க? விமான நிலையத்தை அமைப்பது என்பது இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையோடு இணையான நடவடிக்கையா? முதல்ல அந்த புரிதலுக்கு விஜய் வரணும். விஜயினுடைய புரிதல் குறைபாடு தான் இப்படியெல்லாம் விஜய்க்கு பேச வைக்குது. இல்லன்னா, விஜய்க்கு யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி குடுக்குறாங்கல்ல, அவங்க விஜயை பாழ்படுத்துவதற்காகவே ஸ்கிரிப்ட் எழுதி குடுக்குறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, விஜய்க்கு அறிவு இல்லன்றது எல்லாருக்கும் தெரியும் சார். ம். சாதாரண மனிதனுக்கு அடிப்படையாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கு இருக்கிற அரசியல் புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலே விஜய்க்கு கிடையாது. ஏன்னா, விஜய் மக்களையே பார்த்தது கிடையாது. மக்கள் பிரச்சனைய அட்ரஸ் பண்ணதே கிடையாது. அவரு தான் படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஜெயலலிதா அம்மா தடை விதிச்சிருச்சுன்னா, கொடநாடு பங்களாவுல போய் வாசல்ல குளிர்ல காத்துட்டு கிடப்பாரு சார் கார்ல. அவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சின்ன பிரச்சனை வந்துட்டா வீட்டுக்குள்ள போய் முடங்கி படுத்து கிடக்கிற ஆள் சார் அவரு. அவருக்கு என்ன எதிர்ப்பு மனநிலை இருக்கும்? என்ன நெஞ்சுரம் இருக்கும்? என்ன துணிச்சல் இருக்கும்? என்ன தெம்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அரசியல் களத்துல வந்து பெரிய வீராதி வீரர், சூராதி சூரர் மாரி பேசுறாரே, இதெல்லாம் சினிமாவுல போய் பேசுங்க. திரையில பேசுங்க. தரையில பேசாதீங்க. எங்களுக்கு அது தேவையில்ல. எங்களுக்கு ஏராளமான தலைவர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு. நீங்க புரிதலோடு வாங்க. நாங்க நடிகர்கள் நாடாளக்கூடாது இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் நான் ஏற்கல சார். நான் ரொம்ப இயல்பாகவே சொல்றேன். தலைவர்கள் தேவையா என்று கேட்டால், தேவையில்லை என்பதை விட தலைவர்கள் வந்தால் பரவாயில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனா வரக்கூடிய தலைவர்கள் குறைந்தபட்ச புரிதலோடு வாங்க. எங்களுக்கு இருக்கிற அந்த நாலேட்ஜ் கூட, எங்களுக்கு இருக்கிற அந்த அரசியல் புரிதல் கூட, உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் எங்களை தொண்டர்களாக்கி தலைவராக்கணும்னு நீங்க தலைவராகணும்னு நினைச்சு வர்றீங்கல்ல. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. அந்த புரிதலோடு நீங்க வாங்க. உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாடு தயாராக இருக்கிறதா இல்லையாங்கிறத பரிசோதனை செய்து பார்த்துருவோம் தேர்தல்ல. அது வேறு. ஆனா ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனே இல்லாம, ஒரு அரசியல் புரிதல் இல்லாம நீங்க வந்துட்டு, டங்ஸ்டனையும் விமான நிலையத்தையும் ஒப்பிட்டு பேசுறீங்கல்ல, இதெல்லாம் விஜய் போன்றவர்கள் அம்பலப்படுவதற்கான சாட்சிகள் என்று தான் நான் பார்க்கிறேன். உங்களுடைய நேரத்த ஒதுக்கி எங்களோட கருத்துக்கள பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.